எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? கடவுளுடைய கிருபையினால் நானும் நல்லா இருக்கேன். நேற்று நான் வால்பாறையிலேருந்து பொள்ளாச்சி வர்ற வழியில் கொஞ்சம் சைடு வியூலாம் ஃபோட்டோஸ் எடுத்தேன். அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க. கோயம்புத்தூரில் ஒரு ப்ரேயருக்கு போகிறேன். அதுக்காக எல்லோரும் ஜெபம் பண்ணிக்கோங்க. அகஸ்டின் அவங்க இல்லத்தில் குடும்ப கூடுகை நடக்குது. அதற்காக போயிட்டுருக்கிறேன். நான் ஒரு விஷுவல் பார்த்தேன். ஒரு குதிரை ஒரு ஒரு கேமராமேன் குதிரையை படம் எடுத்துகிட்ருக்கான். குதிரை ஓடிட்டுருக்கு. மிகப்பெரிய விலை உயர்ந்த ஒரு குதிரை. அது ஒரிஜினல் குதிரை. அது நல்லா வேகமாக ஓடிட்டுருக்கு. பின்னாடி ஓனர் பைக்கில் போயிட்டுருக்காரு. அவருடைய சத்தத்தை கேட்டு அந்த குதிரை ஓடிட்டே இருக்குது. அந்த குதிரை ஓடுகிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த வீடியோகிராஃபர் அந்த குதிரையினுடைய வேகத்தை அப்படியே படம் எடுத்துகிட்டே போயிட்டுருக்கிறாரு. படம் எடுத்துகிட்டே போயிட்டுருக்கும்போது அந்த குதிரை ஒரு காலகட்டங்களில் அந்த ஓனரை திரும்பி பார்க்குது. ஓனர் தான் பின்னாடி வராருங்கிறது கன்ஃபார்ம் பண்ண உடனே அந்த குதிரை அதிவேகமாக ஓட ஆரம்பிச்சிருது. அதை முதல்ல பின்தங்கிட்டு இருந்த குதிரை அந்த ஓனரை பார்த்த உடனே அவ்வளோ வேகமாக அது ஓடுது. காரணம் அந்த ஓனர் நமக்கு பின்னாடி வராருங்கிற அந்த ஒரு தைரியத்தில் தான் அது அவ்வளோ ஸ்பீடாக ஓடுது. அதுபோல் தான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம வேகத்தில் நம்ம ஸ்லோவாகிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் கடவுளை பிடிச்சிக்கணும். கடவுளை சார்ந்திருக்கணும். கடவுள் நம்ம கூட இருக்கார், நம்ம பக்கத்தில் இருக்கார் அப்படின்னு நம்ம நம்பணும்னு சொன்னால் நம்மளுடைய ஓட்டத்தினுடைய வேகமே தனியாயிரும். எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் கடவுள் நம்ம கூட இருக்காருன்னு சொன்னால் அந்த தாவீது ராஜாவுக்கு ஒரு பலம் வந்துச்சு பாருங்கள். அவ்வளோ பெரிய கோலியாத்தை எதிர்க்கணுங்கிற ஒரு தைரியம், சிங்கத்தின் வாயை கிழிச்சு போட்டதனுடைய தைரியம், எல்லாமே கடவுள் கூட இருந்தார். ஆவியானவர் நம்ம கூட இருந்தாருன்னு சொன்னால் அந்த தைரியம் நமக்கு வரும். நம்ம சில விஷயங்களில் ஐயோன்னு நம்ம பின்தங்கிடுறோம். ஆனால் அந்த எலிசா தீர்க்கதரிசி பார்த்திங்கன்னு சொன்னால் வேலைக்காரன் பார்த்த உடனே அவன் தயங்குறான். ஐயோ, சாக போகிறோமே, ரத வீரர்களும் இராணுவ வீரர்களும் நம்மளை சுற்றிட்டாங்களே அப்படின்னு பயப்படுறான். ஆனால் எலிசா தீர்க்கதரிசி சொன்னார், அவங்களோடு இருக்கிறவங்கள காட்டிலும் நம்மளோடு இருப்பவர் பெரியவர் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவனுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கும் பொழுது அந்த மலையை சுற்றிலும் என்ன பண்ணுறாங்க, ரத வீரர்களும் இராணுவ வீரர்களும் எலிசாவை சுற்றி சூழ்ந்து இருக்கிறத அவன் பார்க்குறான். அப்போ கடவுளுடைய பாதுகாப்பு, கடவுளில் நான் கூட இருக்கிறேன், நீ போ அப்படின்னு யோசுவாவுக்கு சொல்கிறாரு. அதே போல் மோசேக்கும் சொல்கிறாரு, நான் அவன் கூடவே இருக்கிறேன், நீ போ, எல்லா விஷயத்தையும் தைரியமாக செய், எந்த கஷ்டமும் உனக்கு வராது, தோல்வி வராது. எதிரிகளுடைய பலம் உன்னுடைய பலத்தை காட்டிலும் அதிகமாக இருந்தாலும் அது கண்டிப்பாக அதில் வெற்றி அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. தாவீது ராஜா கூட ஒரு முறை ஒரு ஆட்சி ராஜாவாக இருக்கும் பொழுது ஒரு ஊரையே கொளுத்திடுறாங்க. அப்போ இந்த தண்டை நான் பின்தொடர வேண்டுமா அல்லது நான் இதை விட்டுற வேண்டுமா அப்படின்னு அவன் கேட்குறான். நீ போ, நீ இழந்த அனைத்தையும் திருப்பி மீட்டுக்கொள்வாயின்னு கடவுள் வாக்கு கொடுக்குறாரு. அதுபடி அவன் போனான். போய் ஜெயித்தான். ஜெயிச்சு தன்னுடைய உடைமைகள், மனைவிமார் மற்றும் உற்றார் உறவினர்கள் எல்லாத்தையுமே அவன் திருப்பிக்கிறான். அப்போ கடவுள் சொல்கிறாரு, நீ அனைத்தையும் திருப்பிக்குவ, உனக்கு வர வேண்டியது எல்லாமே வரும்னு கடவுள் சொல்கிறார். அவன் வார்த்தையின்படி நடந்தான். நம்மளும் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு கடவுளுடைய பிள்ளைகளாக நடக்கும் பொழுது கடவுள் நம்மளுடைய அந்த உலகத்தில் எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளவோ துன்பங்கள் எல்லாம் சாத்தான் கொடுப்பான். அதெல்லாம் நம்ம கடவுள் நம்ம கூட இருக்கும்போது யாரும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. எந்த ஒரு சாத்தானுடைய சூழ்ச்சி ஒன்றும் அணுகாதுன்னு நம்ம வெற்றியான வாழ்க்கை வாழுவோம். இயேசு கிறிஸ்து தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கடவுள் தாமே உங்கள் அனைவரையும் வழிகாத்து பாதுகாத்து வழிநடத்தி எந்த கஷ்டமும் இல்லாமல் வெற்றியான வாழ்க்கை தர உதவுவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.